என்னுடைய பாவத்தை இந்த ஆட்டின் மேல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆட்டின் மேல கைய வைக்கிறான். அதுக்கப்புறம் ஆசாரியன் அந்த ஆடை பலி செலுத்துறான் இல்லையா? இது என்ன பண்ணுது, அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. இது எதுக்காக செய்யறாங்க? பலி செலுத்தி ரத்தத்தை தெளிக்கிறது பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அவனுடைய பாவம், எந்த மனுஷன் அந்த ஆட்டை கொண்டு வந்து கொடுக்குறானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. எந்த ஆடும் எந்த காளையும் இப்ப இவங்க பலி செலுத்துறாங்கல்ல, அந்த ஆடு காலை எல்லாம் என்ன பண்றது இல்ல, இந்த மனுஷனுக்காக நான் ரத்தம் சிந்துறேன், இந்த மனுஷனுக்காக நான் பலியாகிறேன், இந்த மனுஷனுக்காக நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து செய்யறது இல்ல. ஒரு மனுஷன் தானாக ஒரு ஆடையோ காளையையோ சூஸ் பண்ணி இதை எடுத்துட்டு போய் நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல காளையோ நல்ல ஆட்டுக்கடாவையோ கொண்டு போய் தான் பலி செலுத்த எடுத்துட்டு போறாங்க. ஆனா எந்த ஆடும் என்ன செய்யறது கிடையாது, நான் இந்த மனுஷனுக்காக மறிக்கிறேன், நான் இவனோட பாவத்தை எல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு